முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு யமனாக மாறிய ஏமன் பாலிஸ்டிக் ஏவுகணை கொண்டு பதிலடி. உலகையே அதிர வைத்த பிரம்மாண்ட இறுதி ஊர்வலம். உயிருடன் வந்த ஈரான் உயர் அதிகாரிகள். இஸ்ரேலை பார்த்தமா இன்னும் புத்தி வரல. அமெரிக்காவை எச்சரித்த ஈரான். சிங்கப்பெண் சஹார் யமானுக்கு கிடைத்த கௌரவம். உயரிய விருது வழங்கி கௌரவித்த வெனிசுலா ஜனாதிபதி. ஈரானை எந்த கொம்பனாலும் அடிமைப்படுத்த முடியாது. அமெரிக்காவை எச்சரித்த ஈரான் துணை சபாநாயகர். திரும்பிய திசையெல்லாம் மரண ஓலங்கள். காசாவிற்கு காத்திருக்கும் அடுத்த பேராபத்து. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு யமனாக மாறிய ஏமன் பாலிஸ்டிக் ஏவுகணை கொண்டு பதிலடி. தெற்கு இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக ஏமன் ராணுவ படையான ஹவுதிகள் அறிவித்துள்ளனர். ஏமன் ஆயுதப்படையான ஹவுதிகள் தெற்கு இஸ்ரேலில் உள்ள பீர்ஷெபா மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாக அறிவித்துள்ளது. இது குறித்து ஹவுதிகள் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் இந்த ஏவுகணை தாக்குதல் வெற்றிகரமாக அமைந்ததாகவும் கடந்த வார தொடக்கத்தில் பீர்ஷெபா, ஜாஃபா மற்றும் ஹைஃபாவில் உள்ள தளங்களை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஏவுகணை தாக்குதலை தங்களது பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அழித்ததாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 2023 முதல் காசா மீதான அதன் கிட்டத்தட்ட 21 மாத போரை நிறுத்துவதற்காக இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியில் இஸ்ரேலுடன் தொடர்புடைய நகரங்கள் மற்றும் கப்பல்கள் மீது ஹவுதிகள் தாக்குதல்களை நடத்தி வருகின்றனர். உலகையே அதிர வைத்த பிரம்மாண்ட இறுதி ஊர்வலம். உயிருடன் வந்த ஈரான் உயர் அதிகாரிகள். ஈரானில் நடைபெற்ற இறுதிச் சடங்கில் இஸ்ரேல் தாக்குதலால் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட ஈரானிய உயர் அதிகாரிகளில் இருவர் உயிருடன் பங்கேற்றது உலகையே ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இஸ்ரேலுடனான 12 நாட்கள் போரில் உயிரிழந்த இராணுவ வீரர்களுக்காக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் அரசின் சார்பில் பிரம்மாண்ட இறுதிச் சடங்கு நடைபெற்றது. இதில் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான், புரட்சிகர காவல் படையின் உயரடுக்கு குட்ஸ் படையின் தளபதி இஸ்மாயில் கானி, ஈரானின் உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனி, அவரது உயர்மட்ட ஆலோசகரும் ராஜதந்திர பேச்சுவார்த்தையாளருமான அலி ஷம்கானி ஆகியோர் பங்கேற்ற வீடியோ காட்சிகள் ஊடகங்களில் ஒளிபரப்பப்பட்டன. இவர்கள் இருவரும் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் உயிரிழந்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றது உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஈரானில் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதியாக இருந்த முகமது பகேரியின் உடல் இஸ்ரேலிய தாக்குதலில் கொல்லப்பட்ட அவரது மனைவி மற்றும் மகளுடன் அடக்கம் செய்யப்பட்டது. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் தலைமை தளபதி ஹொசைன் சலாமி, தெஹ்ரானில் உள்ள ஆசாத் பல்கலைக்கழகத்தின் தலைவராக இருந்த முகமது மெக்தி தெஹ்ரான்சி போன்றோரின் இறுதிச் சடங்கும் நடைபெற்றது. ஈரானில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்ட இறுதி ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் கருப்பு நிற உடையணிந்து பங்கேற்றதோடு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான முழக்கங்களையும் எழுப்பினர். உயிர் நீத்த இராணுவ தளபதிகள், வீரர்கள் மற்றும் விஞ்ஞானிகளுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய வகையில் இன்று தலைநகர் முழுவதும் கடைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் மூடப்பட்டன. இஸ்ரேலை பார்த்தமா இன்னும் புத்தி வரல. அமெரிக்காவை எச்சரித்த ஈரான். டெஹ்ரான் ஈரான் இஸ்ரேலுடனான 12 நாட்கள் போரின் போது தங்களது மண்ணை காப்பதற்காக ஈரான் வீரர்கள் தங்களது இரத்தத்தையே கொடுத்ததாகவும் ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியுள்ளார். மேலும் ஈரான் வரலாற்றிலேயே சரணடைதல் என்ற வார்த்தைக்கு இடமில்லை என்றும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், நாங்கள் எங்கள் மதிப்பை அறிவோம், எங்கள் சுதந்திரத்தை மதிக்கின்றோம், எங்கள் விதியை வேறு யாரும் தீர்மானிக்க அனுமதிக்க மாட்டோம். ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு ஒப்பந்தத்தை விரும்புவதில் உண்மையாக இருந்தால் அவர் ஈரானின் உச்ச தலைவரான ஆயத்துல்லா அலி கொமேனியை அவமதிக்கும் வகையில் பேசி அவரது மில்லியன் கணக்கான இதயபூர்வமான ஆதரவாளர்களை காயப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார். ஈரான் ஏவுகணைகளால் தாக்கப்படுவதை தவிர்ப்பதற்காக இஸ்ரேல் தனது அப்பாவான அமெரிக்காவிடம் ஓடுவதை தவிர வேறு வழியில்லை என்பதை உலகுக்கு காட்டிய மகத்தான மற்றும் சக்தி வாய்ந்தவர்கள் ஈரானிய மக்கள் என்றும் அவர்கள் அச்சுறுத்தல்கள் மற்றும் அவமானங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றும் மோசமான தவறுகளுக்கு வழிவகுத்தால் ஈரான் அதன் உண்மையான திறன்களை வெளிப்படுத்த தயங்காது. இது ஈரானின் சக்தி குறித்த எந்த ஒரு மாயையையும் நிச்சயமாக முடிவுக்கு கொண்டு வரும் என அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார். சிங்கப்பெண் சஹார் யமானுக்கு கிடைத்த கௌரவம்.
உயரிய விருது வழங்கி கௌரவித்த வெனிசுலா ஜனாதிபதி. ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒலிபரப்பு செய்தி ஸ்டுடியோ கட்டிடத்தின் மீது இஸ்ரேலிய ஆட்சி நடத்திய தாக்குதலின் போது துணிச்சலாக செய்தி வாசித்த ஈரானிய பெண் செய்தி வாசிப்பாளரை வெனிசுலா அரசு கௌரவித்துள்ளது. சனிக்கிழமை வெனிசுலா தலைநகர் கராகஸில் நடந்த தேசிய பத்திரிகையாளர் தின விழாவில் ஈரான் அரசு ஊடக கட்டிடத்தின் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போதும் தொடர்ந்து செய்திகளை ஒளிபரப்பிய ஊடகவியலாளர்களின் துணிச்சலையும் தொழில் முறையையும் வெனிசுலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ பாராட்டினார். இது குறித்து உரையாற்றிய அவர், ஈரானிய மக்கள் வீரத்துடன் எதிர்க்கும் இந்த சூழ்நிலையில் உண்மையை வெளிப்படுத்தும் வீரப்பணிக்காக ஈரானிய பெண் சஹார் யமானியின் துணிச்சலையும் அவரது சக பணியாளர்களான நிமா ராஜபூர் மற்றும் மசோமே அசிமி ஆகியோரையும் இந்த விருது அங்கீகரிப்பதன் மூலம் மனித குலத்தின் ஒருமித்த உணர்வை இந்த விருது வெளிப்படுத்துகிறது என்று கூறினார். வெனிசுலாவிற்கான ஈரான் தூதர் அலி சக்னி எமாமி மற்றும் ஆக்கிரமிப்பில் உயிரிழந்த தியாகிகளின் குடும்பத்தினர் சார்பாக சிறப்பு விருதினை பெற்றுக்கொண்டார். ஈரானை எந்த கொம்பனாலும் அடிமைப்படுத்த முடியாது, அமெரிக்காவை எச்சரித்த ஈரான் துணை சபாநாயகர். சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குனர் ஜெனரல் ரஃபேல் குரோசியையோ அல்லது அதன் அணுசக்தி நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்களை நிறுத்துவதையோ ஈரான் இனி அனுமதிக்காது என்று அறிவித்துள்ளார். அணுசக்தி நிலையங்கள் தொடர்பான சில முக்கிய புகைப்படங்கள் மற்றும் ஆவணங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையிடம் கைப்பற்றப்பட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஈரானிய நாடாளுமன்றத்தின் துணை சபாநாயகர் ஹமீத் ரெசா ஹாஜி பாபே தெரிவித்துள்ளார். ஈரானின் உச்ச தலைவரான ஆயத்துல்லா அலி கொமேனி மற்றும் நீதித்துறை அதிகாரிகளின் தியாகத்தை கௌரவிக்கும் விழாவில் பேசிய அவர், சமீபத்தில் நடந்த 12 நாட்கள் போர் ஈரான் மீதான அமெரிக்காவிற்கு இருந்த 47 ஆண்டு கால விரோதத்தின் வெளிப்பாடு என்றும் அதன் பகைக்கு காரணம் ஈரானின் ஏவுகணைகளோ அணுசக்தி திட்டங்களோ அல்ல, ஈரான் மக்கள்தான் என்றும் தெரிவித்தார். 7000 ஆண்டுகள் பழமையான நாகரிகத்தை கொண்ட 90 மில்லியன் மக்களை கொண்ட ஒரு நாடான ஈரான் இந்த பிராந்தியத்தில் தனது நாடு ஆதிக்கம் செலுத்த அனுமதிக்காது என்று அமெரிக்கா அஞ்சுவதாக கூறிய அவர், எதிரி எவ்வளவு அதிகமாக அதிகரிக்கின்றார்களோ அந்த அளவிற்கு வலிமையான பதிலடியை ஈரான் மக்கள் கொடுப்பார்கள் என்றார். திரும்பிய திசையெல்லாம் மரண ஓலங்கள், காசாவிற்கு காத்திருக்கும் அடுத்த பேராபத்து. இன்று காலை முதல் காசா முழுவதும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முன்னதாக இறந்தவர்களின் எண்ணிக்கை குறைந்தது 17ஆக இருந்ததாக அறிவிக்கப்பட்டது. மேலும் வீரர்கள் உதவிக்காக நிராயுத பாணிகளாக காத்திருக்கும் பாலஸ்தீன மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருவதை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை வீரர்கள் ஒத்துக்கொண்டதாக அந்நாட்டின் செய்தித்தாளான ஹாரெட்ஸ் அதிர்ச்சிகரமான செய்தியை வெளியிட்டுள்ளது. இதனிடையே காசாவில் நிலவும் கடும் எரிபொருள் நெருக்கடியால் உயிர்காக்கும் சேவைகளுக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஐநா எச்சரித்துள்ளது. காசாவிற்குள் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் மற்றும் எரிபொருட்களை கொண்டு செல்வதற்கு தொடர்ந்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதால் அங்கு சுகாதார நெருக்கடி அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. காசா பகுதியில் எரிபொருள் நெருக்கடி மிகவும் கவலையளிக்கும் நிலைகளை எட்டியுள்ளது. எரிபொருளை உடனடியாக அனுமதிக்காவிட்டால் உயிர்காக்கும் சேவைகள் உடனடியாக மூடப்படும் அபாயம் உள்ளது என்று மனிதாபிமான அமைப்புகள் எச்சரிக்கின்றன என்று ஐநா தெரிவித்துள்ளது.